போராட்டம் போராட்டம் ஊழியர்கள் வாழ்வினை போராட்டம் 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 அடுத்த தலைமுறைக்கான போராட்டம் அடுத்த தலைமுறைக்கான போராட்டம் செய்துவிடு ஊழியர்களுக்கு அடிப்படை செய்துவிடு ஊழியர்களின் அடிப்படை வசதி செய்துவிடு விடிய அரசு விடிய அரசு விடிய அரசு விடிய அரசு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க விடிய அரசு விடிய அரசு விடிய அரசு விடிய அரசு விடிய அரசு விடிய அரசு இருபத்தி சட்டமன்ற தேதி இருபத்தி சட்டமன்ற தேதி இந்த வாக்குறுதிகள் என்னாச்சு இந்த வாக்குறுதிகள் என்னாச்சு 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 இந்த வாக்குறுதிகள் என்னாச்சு வெள்ளட்டும் 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 கோரிக்கைகள் வெள்ளட்டும் கோரிக்கைகள் வெள்ளட்டும் வாழட்டும் 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 வயல் புயல் வாழட்டும் வயல் புயல் வாழட்டும் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வயல் புயல் வாழ்கவே வயல் புயல் வாழ்கவே ஓட்டு கட்டி நாட்டு ஏண்டு ஓட்டு கட்டி நாட்டு ஏண்டு கதிபதியின் பிள்ளைகள் நாங்கள் கதிபதியின் பிள்ளைகள் நாங்கள் ஏமாறாது 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 கோயிலுடைய சுத்தங்களை ஏமாறாது கோயிலுடைய சுத்தங்களை ஏமாறாது வஞ்சிக்காது 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 கோயில் மக்கள் வஞ்சிக்காது. பேர் வந்து பாத்தீங்கன்னா PR சிவசாமி, மக்கள் ராஜ்யம் கட்சி வீரபோயர் இளைஞர் பேரவையின் நிறுவனர். இன்றைய தினம் சென்னை சேப்பாக்கம் சிவானந்த சாலையில் போயர்களின் வாழ்வுரிமைக்கான போராட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2026 எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை நாங்கள் கூடிய விரைவில் எடுப்பதற்கான முடிவுகளை இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் அது பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் போலி வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வஞ்சித்து வந்ததாக தான் சொல்ல முடியும். ஒரே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் 2006 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே போயர் நலவாரியம் அமைக்கப்படும், அனைத்து உட்பிரிவுகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே சாதியாக அறிவிக்கப்படும் என்று வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். 5 ஆண்டுகள் ஆட்சி முடிந்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் மீண்டும் 2011 தேர்தலிலே அதே கோரிக்கைகளை வைக்கிறார்கள். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அந்த 5 ஆண்டு பத்தவில்லையா என்பதை இந்த மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டு அந்த 2011 மட்டுமல்லாமல் 2016, 2021 தேர்தல் வாக்குறுதிகளும் கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆண்டிப்பட்டி பரப்புரையிலே திராவிட முன்னேற்ற கழக அன்றைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்று வாக்குறுதிகளை கொடுத்தார். அனைத்து மாவட்டங்களிலும் சீர்மரபினர் பழங்குடி சான்றிதழ் 68 சமுதாயத்துக்கும் வழங்கப்படும் என்று சொன்னார்கள், ஒற்றை சாதி சான்றிதழ். ஆனால் இந்த சமூகத்திற்கு ஒரு அவலம், இந்த ஜனநாயகத்திலே இல்லாத ஒன்று, இரட்டை சாதி சான்றிதழ் முறை. மத்திய அரசுக்கு ஒரு சாதி சான்றிதழ், தமிழக அரசுக்கு ஒரு சாதி சான்றிதழாக டிஎன்சி டிஎன்டி கொடுத்து வருகிறார்கள். அதை ஒற்றை சாதி சான்றிதழாக நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைத்திருந்தோம். ஆனால் வாக்குறுதியாக கொடுத்துவிட்டு அதை ஏமாற்றி விட்டார்கள். இனியும் ஏமாறுவதற்கு நாங்கள் ஒன்றும்
இனி ஏமாளிகள் அல்ல, படிப்பறிவு இல்லாம இன்னைக்கு இல்ல, எல்லாமே படிச்சிருக்காங்க. இன்னைக்கு படிச்சுட்டும் கட்டட வேலை தான் செய்யறாங்க. இந்த கட்டட வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு விபத்து கூட, ஒரு விபத்து நடைபெறும் போது கூட அதற்கு உண்டான உரிய இழப்பீடு கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாராயத்தை குடிச்சிட்டு இறந்தா 10 லட்சம் ரூபாய். ஆனா இந்த நாட்டு நவீனப்படுத்தி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உடல் உழைக்கக்கூடிய சமூகம் இந்த போயர் சமூகம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்ட சமூகம் இந்த போயர் சமூகம். இன்று சட்டசபையிலே கிருஷ்ணா போயருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று ஒரு வாக்குறுதிகளை கூட்டணி கட்சியை வைத்து இன்னைக்கு பேச வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த 5 ஆண்டு ஆட்சிக்கு வந்த உடனே பேசிட்டு இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கணும். இந்த ஆட்சி முடிய போகுது, இனிமே அதுக்கு பட்ஜெட் ஒதுக்க முடியாது. அந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வாக்குறுதிகளை கொடுத்து அந்த சட்டசபையில பேசி அவை குறிப்பில ஏற்றி இருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் கண்டு ஏமாற போவதல்ல இந்த மக்கள் ராஜ்யம் கட்சியும் வீரபோயர் இளைஞர் பேரவையும். நிச்சயம் எங்களுக்கு அரசியல் பிரதித்துவம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், கல்வி வேலைவாய்ப்பிலே இடஒதுக்கீடு, அதாவது அதற்குண்டான ஒப்பந்தம் உறுதியான பிறகு எங்களுடைய தேர்தல் கூட்டணியா இல்ல தனித்து கலகாணுமாண்டு. அப்படி தனித்து கலகாணும் பொழுது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 தொகுதிகளிலே உறுதியாக போட்டியிடக்கூடிய அளவிற்கு வேட்பாளர்களை நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 2021க்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலுக்கு பண்ணீங்க, அப்போ அதை தெரிவிச்சீங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்பதானே வரீங்க, போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்க 2020 ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அப்போதான் பாத்தீங்கன்னா நாங்க வச்ச கோரிக்கை அன்றைய தினமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது அரசாணையை பிறப்பித்து அந்த சாதி சான்றிதழ் வழங்குவதற்கு பண்ணிச்சு. அது பாத்தீங்கன்னா டிஎன்சி டிஎன்டி 2 சாதி சான்றிதழ் வந்துச்சு. அது ஏன்னா அது பாத்தீங்கன்னா அது ஒற்றை சாதி சான்றிதழா வைக்கணும், ஒரே சாதி சான்றிதழா கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கும் பொழுது அதுக்குள்ள ஆட்சி மாற்றங்கள் வந்துருச்சு. ஆட்சி மாற்றங்கள் வரும்போதுதான் அதான் சொல்ற ஆண்டிப்பட்டி பரப்புரையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்றைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பரப்புரையிலேயே பேசினார் ஆண்டிப்பட்டியில. ஆனா இன்னைக்கு அது நிறைவேற்றாம இருக்காரு. ஐயா, 2026ல யாருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? இல்ல எதை சொல்றேன்னு, எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு அரசியல் பிரதித்துவம், எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று யார் அது உறுதியாக நாங்க செய்ய தரோம்னு சொல்லி ஒப்பந்தம் அடிப்படையில் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க ஆதரவு கொடுப்போம். இல்லைன்னா நாங்க தனித்து தான் கலங்கணும். ஏன்னா இப்ப பேனர்ல பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுக பாஜக கூட போட்டிருக்கீங்க. எப்படி திமுக எதிர்த்து தான் பேசுறீங்க? அப்ப திமுக கூட ஆமா, திமுகவோட கண்டிப்பா கிடையாதுங்க. அதுதான் சொல்றேன். இவங்கள் பாத்தீங்கன்னா எங்களுடைய கோரிக்கையில் ஏற்றிருக்காங்க, பேசியிருப்பாங்க. கண்டிப்பா அது நிறைவேற்றுவாங்க. அதுக்குண்டான இன்னும் நான் கோரிக்கையில முழுமையா கொடுக்குறேன். ஏன்னா நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க அழைப்பு கொடுத்தோம். 2026 தேர்தலுக்கு முன்னதாக இந்த 2022ல முதலமைச்சர் ஸ்டாலின் எதிராக சந்திச்சு கோரிக்கை வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட நாங்க பாத்தீங்கன்னா மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பாக 68 மனுக்களை கொடுத்திருக்கோம். ஏன்னா இந்த சமூகம் நான் 60 மனு தான் கொடுத்திருந்தேன். ஏன்னா 68 சமுதாயத்துக்கு நடந்த அநீதி ஒண்ணு, அதனால 68 மனுக்கள் அடிப்படையில கொடுத்திருக்கோம். அது ரிப்ளை கூட சில மனுக்களுக்கு வரவே கிடையாது. பல முறை மனுக்கள் கொடுத்திருக்கோம். பல முறை அது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வாக்கு வங்கியை பார்த்து, வாக்கு வங்கி எந்த சமுதாயத்துக்கு இருக்கோ, எந்த சமுதாயம் அவங்க இயக்கத்துல இருக்காங்களோ அவர்களுக்கு தான் அந்த வாக்குறுதிகளை பாத்தீங்கன்னா அவங்கள தான் அரவணைச்சு போறாங்க. காதே கிடையாது, கண்ணும் கிடையாது. அப்படி காது கண் இல்லாத ஒரு அரசாங்கம் இன்றைக்கு ஏழை எளிய மக்களை வாட்டி வதைத்து, குறிப்பாக நம்முடைய போயர் சமுதாய மக்கள், அதாவது போயர் சமுதாய மக்கள், நம்முடைய போயர் இன மக்கள், அவர்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த சுதந்திர போராட்ட தியாகி பெரியவர் கிருஷ்ணா அவர்களுக்கு, கிருஷ்ணா போயர் அவர்களுக்கு மணிமண்டபம் ஆக்கி வெற்றி பெறுவோரும் போராடுவோம். ஸ்டாலினே ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், தீய சக்தியே ஸ்டாலினே ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ. நாட்டுக்கு தேவை, நாட்டுக்கு தேவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு
அரசு மக்கள் மாண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் ஆண்டது போதும் ஆண்டது போதும் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ கோரிக்கை நிறைவேறும் வரை கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவோம் 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 வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம்